வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு டெய்லி வேர் சாரியோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒர்க், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நார்மலான சாரீங்களும் ஒர்க் பண்ணி நம்ம கண்டிப்பாக வியர் பண்ணலாம். காஸ்ட்லி சாரீஸ் தான் ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிசைனை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாரீ தான் நான் சொன்ன சாரீ. இது வந்து மார்பிள் கிளாத்து. பார்டர் பார்த்திங்கன்னா ஒயிட்டில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க அழகாக. அதில் பார்த்திங்கன்னா பிளாக்கில் பிளாக்ஸ் மாதிரி அங்கங்கே இருக்குது. கூட ஒரு பிளாக்கில் ஒரு கிளிட்டரியாக லேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இது மார்பிள் கிளாத்து. இந்த பூனம் விட மார்பிள் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஹேண்ட்லிங்கு கொஞ்சம் லைட் வெயிட், ஹேண்ட்லிங் ஈஸி, அயர்ன் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கும் இந்த கிளாத்தில். இது வந்து நெக்ஸ்ட் சைட் ஆஃப் த சாரீ. கலர் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் வயலட். அந்த வயலட்க்கும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்க. இதுதான் ப்ளவுஸ் வந்து டெக்ஸ்சர்டாக ஷைனிங்காக கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் பார்டர் மட்டும்தான் இருந்தது, வேறு டிசைன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் டிசைன் போட்டோன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருந்தது. இந்த சாரீ டார்க் கலர் வேறு, அதனால் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக அதில் டிசைன் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு நமக்கு கொஞ்சம் பீட்ஸும் கொஞ்சம் டியூப்ஸும் வேணும். ரெண்டுமே ஒயிட் கலரில் எடுத்துகிட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சம் தட்டை பீட்ஸ் பிளாஸ்டிக்கில். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ப்ளவுஸில் இது பானைக்காக இருக்கிறதுனால அந்த கார்னரில் திரும்பும் போது டிசைன்ஸ் கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் ஆகாது. நம்ம மேலேருந்து மார்க் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துரும் திரும்பும் போது. ஸோ ஃபஸ்ட்டு கார்னரை மார்க் பண்ணிவிடுங்க. நான் டேப் அளவு அகலம் வந்து நெக்லைன்லேருந்து எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்துட்டேன் பாருங்கள். நம்ம மேலே திரும்புது பாருங்கள், அதுலேயும் பார்த்துட்டு எவ்ரி 1 inch மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அங்கே பாருங்கள், எவ்ரி 1 inchல ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கார்னர் நம்ம மார்க் பண்ணிட்டோம், அதனால் நமக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வராது. ஸோ கார்னர்லேருந்து மேலே, கார்னர்லேருந்து சைட் பக்கம் போனீங்கன்னா அழகாக உங்களுக்கு 1 inchல சூப்பராக மார்க்கிங் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அதில் கம் போட்டுட்டு நான் சொன்னாலே தட்டை பீட் பிளாஸ்டிக்கில் அந்த பீட் வந்து எல்லாத்துலேயும் நான் ஸ்டிக் பண்ணிடுறேன். இந்த மார்க்கிங் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நான் கார்னர் பாருங்கள், இந்த மார்க் பண்ணது தெரியறது. ஸோ கரெக்டாக டேப்போட அகலத்துக்கு நெக்லைன்லேருந்து நான் விட்டுருக்கேன். 1 inch எல்லாம் விட்டால் ரொம்ப கீழே வந்துடுது நெக்லைன்லேருந்து, அதனால் கரெக்டாக டேப்பையே மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன். ஸோ கரெக்ட் டிஸ்டன்சஸில் சூப்பராக அமைஞ்சு போச்சு. சம்டைம்ஸ் உங்களுக்கு நெக்கு ப்ராடாக கொடுத்துருந்திங்கன்னா அந்த 1 inch விட கொஞ்சம் கூட வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் அது உங்கள் ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நான் மெஷர் பண்ணதில் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கரெக்டாக 1 inchல வச்சேன்னா டேர்னிங் ஃபஸ்ட் கிளாஸாக மாட்டுச்சு. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் மாட்டிட்டேன் நான் அதை. ஸோ நான் ஒட்டின ஸ்டோன்ஸ், இந்த பீட்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ளாட்டாக இருக்கிறது, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதில் 3 sides ஈக்குவல் டிஸ்டன்சஸில் நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துலலாம் ஒரு பெரிய பீட் நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஈஸி ஸ்டிச்சிங் தான், யார் வேணால் செய்யலாம். ரொம்ப எம்ப்ராய்டரிலாம் தெரியணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. நடுவில் போட்டிருக்கிறது குட்டி பீட், இது வந்து கொஞ்சம் பெரிய பீட் தைக்கிறேன். நீங்கள் நடுவில் ஒட்டுறதுக்கு பதிலாக, ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ஸ்டிச்சாக பண்ணுறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதனால் இந்த ஒட்டுறதுக்கு பதிலாக குட்டி பீடை நீங்கள் ஃபுல் பீடே வாங்கி ஸ்டிச் பண்ணவும் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் 3 places நம்ம மார்க்கரில் மார்க் பண்ண 3 placeலேயும் பெரிய பீடை தைச்சிட்டேன் அழகாக. ஈஸியாக தான் இருந்தது ஒர்க்கு. ஆக்சுவலி இது கேமரா முன்னாடி வீடியோ பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் தனியாக அதுக்குன்னு உட்காந்து ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருச்சு. இப்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் 3 டியூப்ஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டியூப்ஸ் வந்து ஒயிட் கலரில் கிளாஸியாக இருக்குது, அதனால் நல்ல ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த நம்ம கோல்டில் ஸ்டட்டெல்லாம் போடுவோம் பாருங்கள், வைரத்தோடெல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது பாருங்கள். அது பியூட்டிஃபுல். அவ்வளோதான், இதுதான் நம்ம பண்ண போகிற பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணுறோம். இது கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து ஃபுல் லென்த்துக்கு பண்ணலை, இதை ஹாஃப் தான் திருப்பி விட்டேன். நான் முடிச்சதான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பட் ரொம்ப ஈஸியான ஒர்க் இது. பீடு உங்களுக்கு கலரும் போகாது, என் தச்சிருக்கிறதுனால பிரிஞ்சு வரவும் சான்ஸ் இல்லை. வாஷ் பண்ணும்போது ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் இதோட
மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. பட் அந்த சாரியோட கலருக்கும் அதில் இருக்க பார்டருக்கும் நம்ம பண்ணியிருக்க டிசைனுக்கும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது. நடுவில் எங்கன்னா பிளாக் டச் கொடுக்கலாமான்னு பார்த்தேன். பிளாக் ஈவன் வைலட் பீட்ஸ் கூட இருந்தது என்கிட்ட. பட் ரெண்டுமே இதில் வந்து செட் ஆகலை. ஃபுல் ஒயிட்டில் தான் நல்ல ஹைலைட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த டிசைனை நான் பிளான் பண்ணினேன். ஃப்ரேம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. ஃப்ரேம் போடலைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். என்ன அழகாக டிசைன் க்ரியேட் ஆகிட்டு வருது பாருங்கள். இது வந்து நீங்கள் 6 பீட்ஸ் தைச்சிட்டோம், நடுவில் நடுவில் இந்த டியூப்ஸ் தைக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ளார் மாதிரி வரும். அது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நான் 6 பீட்ஸ் வச்சு கோல்டனில். அதனால் இது 3 + டியூப் 3யும் நான் பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிறதுல கொஞ்சத்தில் நான் போடலை. ஏன்னா ஒரே மாதிரி திருப்பி விடுறதை விட கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கலான்னு தோணுச்சு. கரெக்டாக பாருங்கள், கார்னர் திரும்புறதுலேருந்து 5 ஃப்ளார்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா குட்டியாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப நல்லாவே வந்தது. நீங்களும் பாருங்கள். இது வந்து ஒயிட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ஒட்டிகிட்டு இருந்தோம் இல்லையா பேர்ல் பீட்ஸ் எல்லாம், அது வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் போடுறேன். கிட்ட அழகாக போட்டிங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துடாதீங்க. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் வீடியோஸில் அவைலபிள், பார்த்துக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்திங்கனாலும் புரியும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான எம்ப்ராய்டரி, ஸ்டெம்மும் செயினும் மட்டும்தான். இது ஒரு டிசைனாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதை விட அது ரெகுலராக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எல்லா கலர்லேயும் கிடைக்கிது நமக்கு. பீட்ஸும் எல்லா கலர்லேயும் இப்போ 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் பேக்கெட்ஸ் வந்து அவைலபிள். அதனால் நிறைய சாரீஸ்க்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு அழகு இருக்க தான் இருக்குது. இப்போது கரெக்டாக லேசி டேசி ஸ்டிச்சில் லீஃப் மாதிரி 2 பக்கம் 2 லீஃப் போட போகிறேன். அவ்வளோதான். ஒன்று நிறைய நீங்கள் டென்ஸாக கிட்ட போட்டிங்கன்னா நம்ம போட்ட இந்த பேர்ல் டிசைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கிளாஷ் ஆகி ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஃபீல் வந்துடும். ஸோ ஹாஃப் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம அந்த பீட் வச்சு ஃப்ளவர்ஸும், அதுக்கப்புறம் ஹாஃப்க்கு வந்து இந்த க்ரீப்பர் மாதிரி ஒயிட்லேயும் போடுறோம். நம்ம நடுவில் குட்டி அந்த பீட் ஒட்டி இருக்கிறது ஒரு அழகு கொடுக்குது. இது பாருங்கள், இவ்வளோ தான் லேசி டேசி. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு. இதெல்லாம் தெரியலனாலும் சும்மா பார்த்தா நம்ம போட்டுடலாம். அண்ட் மோஸ்ட்லி இந்த ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ண ஆசை இருக்கவங்க, கிராஃப்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இந்த மாதிரி குட்டி பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் ட்ரை பண்ணாதீங்க. வேஸ்ட் கிளாத்தில் அழகாக எப்படின்னு சொல்லிவிட்டு 2-3 ஸ்டிச்சஸ் போதும். அதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோதான். என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அது ஒரு க்ரீப்பர் மாதிரி ரெடி ஆகிட்டு வருது. அந்த ஒயிட் டிண்ட் வைலட்டில் பார்டரும் அந்த ஒயிட் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக சூட் ஆகிருக்கு பாருங்கள். ஈஸியான ஸ்டிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போட மாட்டோமான்னு இருக்குது எனக்கு. அவ்வளோ பிடிக்கும் இந்த டெய்ஸி ஸ்டிச் போடுறதுக்கு. அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் பீடே இல்லாமல் இந்த க்ரீப்பரையே ஃபுல் நெக்குக்கு கூட திருப்பி விடலாம் போல் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. பீட்ஸ் இல்லாதவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த க்ரீப்பர் கண்டினியூவேஷன் நல்லா இருக்கிறதுனால இதுலேயும் கொஞ்சம் கனெக்டிவிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நடுவில் கம் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாட் பீட்ஸை நான் ஒட்டி விட்டுடுறேன். ஆக்சுவலி வைலட் பீட் இருந்தது, அது ஒட்டலாமான்னு ட்ரை பண்ணேன். பட் எடுக்கலை. ஒயிட் தான் பளிச்சுன்னு இருந்தது. ஸோ ஒயிட் பீடே வச்சுட்டேன். பியூட்டிஃபுல்லாக ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் ரெடி. ஃப்ரண்ட்லேயும் இதே ஃப்ளவர்ஸை அப்படியே திருப்பி விட்டுட்டேன். நான் ஒரு 3-4 ஃப்ளவர்ஸ் தான் வந்தது ஃப்ரண்ட் சைடுக்கு. பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த 3+3 யூஸ் பண்ணது ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிராண்ட் ப்ளவுஸ், காஸ்ட்லி ப்ளவுஸாக இருந்ததுன்னா 6 பீட்ஸ் வச்சுட்டு கூட கொஞ்சம் பெரிய ஃப்ளாராக பண்ணிக்கோங்க. அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. டெய்லி வியருக்கு அருமையான ஒரு டிசைன். ஈஸியான டிசைன், எல்லோரும் பண்ணக்கூடிய டிசைன். ஸோ உங்கள்கிட்ட இருக்க சாரீஸ் எடுக்கிறீங்க, ப்ளைன் நெக் எதுக்கெலாம் தைச்சிருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சமாக ஸ்பெண்ட் பண்ணி மெட்டீரியல் வாங்குறீங்க. ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த சாரியை வேறு லெவலில் மாற்றுறோம்.
ஆசையாக கட்டுறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் லைஃப்பில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.